ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெலிவரி டைமில் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை வந்து 1 மந்த் முன்னாடியே நம்ம பேக் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எப்படி சொல்கிறது, டெலிவரி டைம் அந்த 9 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எப்போ வேணாலும் நம்மளோட டெலிவரி வந்து நடக்கலாம். அதனால் 1 மந்த் முன்னாடியே பேக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நான் டெலிவரி டைமில் அப்படி தான் பண்ணி வச்சுருந்தேன். எங்கள் அம்மாவும் அதை தான் சொல்லியிருந்தாங்க. என்னென்ன எடுத்து வச்சுக்கலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குர்த்தியை எடுத்து வச்சுக்கலாம், காட்டன் சுடிதார். எதுக்கு அப்படின்னா, நம்ம டெலிவரி முடிஞ்சிட்டு பேபியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது நம்ம போட்டுக்கிறதுக்காக ஒரு காட்டன் குர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நைட்டி வந்து ஃபீடிங் நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேட்டு நம்ம எப்படி சொல்கிறது, ஃபீட் பண்ண பேபிக்கு எவ்வளோ நாள் ஃபீட் பண்ண போகிறோமோ அப்போ மோஸ்ட்லி ஃபீடிங் நைட்டி தான் போட்டிருப்போம். நீங்கள் வந்து ஃபீடிங் நைட்டி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் மினிமம் ஒரு 5 டேஸாவது இருக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அம்மா துவைச்சிட்டு வருவாங்க அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 5 நைட்டியாவது குறைஞ்சது வேணும். ஏன்னா நம்ம டெலிவரி டைமில் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போய் துவைச்சிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. நம்மளை கேர் பண்ணிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். அதனால் 5 நைட்டியாவது குறைஞ்சது வேணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, யூஸிங் த்ரோ அண்டர்வியர்ஸ். அதாவது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து அண்டர்வியர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து நார்மல் டெலிவரி அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலான ஒரு பேண்டீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிசேரியன் ஆக போகுது, சி செக்ஷன் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யூஸிங் த்ரோ அண்டர்வியர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர்னு சொல்லலாம். ஏன்னா நாம் யூஸ் பண்ணுற பேண்டீஸ் வந்து காட்டன் பேண்டீஸாக இருக்கும், கொஞ்சம் காற்றோட்டம் கம்மியாக இருக்கும். இதே யூஸிங் த்ரோ பேண்டீஸ் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. அது வந்து காற்றோட்டம் நல்லா ப்ரீஃபாக உள்ளே வந்துட்டு போகிற அளவுக்கெல்லாம் கூட இருக்குது. அந்த வெஸ்ட்டு சைஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு காற்றோட்டமாக இருக்கிற மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அது வந்து நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை மெடிக்கலில் கேட்டாலும் சரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா நான் அதனால் ரொம்ப சஃபர் ஆகியிருக்கேன். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு சி செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வயிறு வந்துட்டு அந்த தையல் மேலேயே அமுத்துன மாதிரியே இருந்துச்சு. அதனால் வந்துட்டு எனக்கு அதில் வந்து ஒரு மாதிரி நீர் வடிய ஆரம்பித்து சீல் கட்டி மாதிரி வந்துருச்சு. அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட அந்த காயம் ஆடுறதுக்கே 2.5-3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்து அந்த சஃபர் ஆனங்காட்டி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி காத்தோட்டமான பேண்டீஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. எல்லாத்துக்கும் அப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த மாதிரி நடந்தது. 2nd 4th நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபீடிங் ப்ரா. இனிமேட்டு நம்ம ரெகுலராக நம்மளோட சைஸ் வந்துட்டு டிஃபர் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு விட இப்போ பேபி இருக்குது, நம்ம வெயிட் கெயின் ஆகிருப்போம். அதனால் நம்மளோட சைஸ் வந்து கொஞ்சம் 1 or 2 சைஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும். அதனால் உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஃபீடிங் ப்ராஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. 5th ஒன் வந்துட்டு சானிட்டரி பேட்ஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்மளோட ரெகுலர் பீரியட்ஸை விட ரொம்ப ஹெவியாகவே இருக்கும் அந்த டைமில். அதனால் கொஞ்சம் ஹெவியான சானிட்டரி பேட்ஸ் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஓல்டு கிளாத் சாரீ. இது எதுக்கு அப்படின்னா, சி செக்ஷன் ஆனாலும் சரி, நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிளாத் ஒன்று விரித்து போடுங்க, அது மேலே வந்து பேஷண்ட் படுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அப்படி தான் சொன்னாங்க. என்ன தான் அவங்களோட பெட்ஷீட் எல்லாமே இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு கிளாத் ஒன்று விரித்து போட சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஓல்டு சாரீ இருக்குல்லங்க, அதை வந்து 2 3 கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல விரித்து போகிறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, காட்டன் டவல்ஸ். இப்போ காட்டன் டவல்ஸ் எதுக்கு அப்படின்னா, ப்ரெக்னன்சி முடிஞ்சிருச்சு, நம்ம டெலிவரி ஆயிடுச்சு, கீழே இறங்கி, அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம ரூமில் இருந்து டாக்டரை போய் பார்த்துட்டு வரதுக்காகலாம் வருவோம். அப்போ வந்து ஒரு காட்டன் டவல் வந்து மேலே போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே இல்லைனாலும் எனி டைம் நம்ம மேலே காட்டன் டவல்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கணும். அது மாதிரி தான் அம்மாலாம் சொல்லுவாங்க. ஏன்னா திடீர்னு யார் வேணாலும் உள்ளே வருவாங்க, நம்மளை பார்க்குறதுக்காக வருவாங்க, இல்லை அந்த ரூம் க்ளீன் பண்ண லேடி வருவாங்க, யார் வேணாலும் வருவாங்க. அதனால் நம்ம எனி டைம் வந்து அந்த சால் வந்துட்டு ஒரு காட்டன் டவல் ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்போவுமே யூஸ் ஆகும். இன்னொரு காட்டன் டவல் எதுக்கு அப்படின்னா, பேபியை வந்து பிடிச்சிக்கிறதுக்காக. நீங்கள் என்னதான் ஒயிட் கிளாத் போட்டு பேபியை பிடிச்சிருந்தாலும் அதுக்கு கீழே ஒரு டவல், நல்லா ஹெவியான டவல் போட்டுக்கிறது ரொம்ப பெட்டர்ன்றது நான் சொல்லுவேன். ஏன்னா நான் தம்பியை பிடிச்சிருக்கும் போது ஒரு வெறும் சும்மா ஒரு
ஒயிட் கிளாத் மட்டும் போட்டு பிடிச்சதுனால என்னோட விரல் ஆச்சான்னு தெரியல, இல்லை மற்றவங்களுக்கு தான் தெரியல, தம்பியோட தலையில் லைட்டாக பதிஞ்ச மாதிரி இருந்தது. அது இன்னுமே அவனுக்கு ஒரு மாதிரி. தம்பிக்கு இப்போதைக்கு சரியாயிருச்சு. அது வந்து டாக்டர்கிட்ட நாங்கள் கேட்டு, என்ன டாக்டர் இப்படி குழியாக இருக்குது, அது பரவாயில்லையான்னு கேட்டதுக்கு, அது ஒன்றும் இல்லாமல் உங்கள் தம்பிக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுதா, ஃபிக்ஸ் மாதிரி வருதான்னு கேட்டாங்க. அதெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லைங்க டாக்டர்னு சொன்னங்காட்டி, இல்லைம்மா அது சரியாயிருந்தாங்க. இப்போ வந்து அது ஃப்ளாட் ஆயிடுச்சு, எதுவும் தெரிவிக்கலை. அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு காட்டன் டவல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கிளாத் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேபியை வந்து கேரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்து வச்சுக்கணும்னா, பேபியோட நியூபார்ன் ட்ரெஸ்ஸஸ் எங்கள் வீட்டு சைடில் வந்து எடுத்து வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் தம்பி பிறந்ததுக்கப்புறம் தான் வாங்கியிருந்தோம். அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது ஸ்வெட்டர் தான் போட்டிருந்தாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களுக்கு ஸ்வெட்டர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. உங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்க்குற இடத்துல எப்படின்னு தெரியாது. அதனால் ஒரு ஸ்வெட்டர் வேணுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, பேபியோட தலையில் இருக்க ஹீட் வந்துட்டு குறையவே கூடாதும்பாங்க. அதனால் அந்த மேலே இருக்க கேப் வந்து நாங்கள் கழட்டவே இல்லை. 5 days வரைக்குமே அதை எடுத்தனாலும் டாக்டர் பார்த்தாங்கன்னா பேசுவாங்க. மற்றபடிக்கு அந்த டே ஃபுல்லாக ஸ்வெட்டர் தான் போட்டிருந்தாப்புல. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து எங்கள் அண்ணா வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். அவனுக்கு வந்து காட்டன் ட்ரெஸ் வந்து மேலே நாட் கட்டுற மாதிரி நியூபார்ன் பேபிஸோட ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னா, நான் ஓல்டு சாரீ சொல்லியிருந்தாங்க இல்லையா, காட்டன் சாரீ, அதுலேயே வந்துட்டு ஒரு 50 சென்டிமீட்டர் இல்லைன்னா 60 வர சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். அது எதுக்காக அப்படின்னா, பேபிக்கு வந்துட்டு பிறந்த குழந்தைக்கு வந்து டைப்பர் யூஸ் பண்ணுறது அவ்வளோவா எங்கள் வீட்டில் ப்ரிஃபர் பண்ண கிடையாது. அதுக்கு பதிலாக காட்டன் சாரியோட கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணி வச்சுருந்து அதை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. குழந்தை வந்து யூரின் போனாவும் மோஷன் போனாவும் அதை வந்து அப்பப்போவே எடுத்து டிஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு இந்த சாரியை வந்துட்டு நல்லா ஹாட் வாட்டரில் கொதிக்கிற தண்ணியில் ஒரு டைம் கிளாத்தில் எடுத்து வைக்க வேண்டிய திங்ஸில் வந்துட்டு அவ்வளோதான். அதுக்கடுத்து நமக்கு வேறு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு ஃபைல் நம்மளோட செக்கப் என்னென்ன டைம்லலாம் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைலை எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஃபோனோட சார்ஜர் வந்துட்டு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கடைசி வரைக்கும் வெளியில் வச்சுட்டு போட்டுட்ருப்போம், திடீர்னு மறந்துட்டு போயிடுவோம். அதை கன்ஃபார்மாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அவ்வளோ எடுத்து வைக்கணும்னு, எப்படி சொல்கிறது, 1 இல்லைன்னா 2 எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 5 நாள் இருக்கீங்க, 6 நாள் இருக்கீங்க அப்படின்னா டெய்லியும் குளிக்கும்போது நமக்கு சோப்பு தேவை, பேஸ்ட் ப்ரஷ்ஷு தேவை, அதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பேபி சோப்பு. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் கேட்பாங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் தம்பிக்கு டெலிவரி பார்த்த இடத்துல வந்து டெலிவரி முடிஞ்சு அடுத்த நாள் வந்து பேபிக்கு சோப் கொடுங்க, குளிக்க வச்சு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ நாங்கள் வாங்கவே இல்லைங்களே அப்படின்னோடனே அவங்க வெறும் தண்ணியிலேயே வெதுப்பான தண்ணியிலேயே குளிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் மறுபடியும் அடுத்த டைம் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அடுத்த நாள் தான் மறுபடியும் தம்பிக்கு சோப் போட்டு குளிக்க வச்சாங்க. நான் தம்பிக்கு என்ன சோப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, பேபி டவ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனோட ரிவ்யூஸ் வேணுன்னா நான் அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா, சீப்பு, ஹேர் பேண்டு, நீங்கள் ஏதாவது லிப் பாமு, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பேபி பிறந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்மளை கேர் பண்ணிக்காமல் இருக்க முடியாது. நல்லபடியாக நான் அழகாக தலை சீவி நீட்டாக இருக்கணும். அதனால் நமக்கு தேவையான ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஹேர் பேண்டு, அதெல்லாமே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஸ்க்கு 1 இல்லைன்னா 2 ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சுடுதண்ணிக்காக ஒரு ஃப்ளாஸ்க், 1 லிட்டர் ஃப்ளாஸ்க் ஒன்று வேணும். அதுக்கப்புறம் டீ ஏதாவது வாங்கிட்டு வருது அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளாஸ்க் வேணும். அதனால் ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கே தண்ணி வரும்னு சொல்ல முடியாது. இருக்கிற இடத்துலேயே குடிக்கிற தண்ணியெல்லாம் வராது. நம்ம கீழே போயோ இல்லை அந்த இடத்துல எங்கே இருக்கோ அதை போய் பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். நாம் குடிக்கிறதுக்காக ஹாட் வாட்டரும் மற்றவங்க குடிக்கிறதுக்காக ரெகுலர் வாட்டரும் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கணும். அப்புறம் எனக்கு வேறு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, தம்பி வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஃபீட் பண்ணும்போது சரியாக ஃபீட் எடுத்துக்கல. அவனுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு நானும் சிசேரியன்
பெட்டில் இருந்து எந்திரிக்க முடியல அப்படிங்கிறதுனால அவனுக்கு பவுடர் மிக்ஸ் வந்து கலக்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப அழுகாச்சியும் வந்துச்சு. ஏன்னா நம்மளால் ஃபீட் பண்ண முடிஞ்சும் ஃபீட் அவனுக்கு கொடுக்க முடியலையே அப்படிங்கிறதுனால ரொம்ப அழுதுட்டேன். அந்த டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால் ஒரு ஃபீடிங் பாட்டில் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு யூஸ் ஆனது, நான் வாங்கிட்டு போகாதது என்ன அப்படின்னா ப்ரெஸ் மில்க் பம்ப்பு. அது வந்துட்டு தம்பியால் வந்து சரியாக 1 or 2 வீக்ஸ் வரைக்குமே அவனால் சரியாக என்கிட்ட சிப் பண்ணி குடிக்க முடியல. அதனால் நான் ஒரு 3rd 4th டே வந்துட்டு இந்த ப்ரெஸ் மில்க் பம்பை வந்து எங்கள் வீட்டுக்காரரை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அது வந்துட்டு எனக்கு 7 month வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் சீரியஸாக சொல்கிறேன், அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ப்ரெஸ் மில்க் பம்ப் வந்துட்டு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நான் லவ் லேப்போட ப்ரெஸ் மில்க் பம்ப்பு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனோட ப்ரைஸ் வந்துட்டு 799 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் பேக்கில் எனக்கு இந்தந்த திங்ஸ் மட்டும்தான் தேவைப்படுச்சு. இது தவிர வேறு எதுவும் எக்ஸஸாக தேவைப்பட கிடையாது. அதனால் நான் எக்ஸஸாக எந்த திங்ஸும் சொல்ல கிடையாது. உங்களுக்கு இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கலன்னு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது தெரிஞ்சுக்க வேண்டியவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். Wish you all the best. Thank you.